Hi guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா QlikSense. இது வந்து ஒரு business intelligence tool. இது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, QlikSense பற்றி சொல்லணும்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூலில் நம்ம நிறைய டூல்ஸ் இருக்குது. பவர் பிஐ, டேப்லோ, அது போல் நிறைய இருக்குது. அதில் வந்து கிளிக்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ் டூல். QlikView வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டெவலப் பண்ணியிருந்த டூல். அதோட அட்வான்ஸாக கொண்டு வரணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக QlikSense கொண்டு வந்திருக்காங்க. அந்த QlikSense எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். Qlik.com அப்படின்னு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சப்போர்ட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு டவுன்லோட்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக்கோட டவுன்லோட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாகின் க்ரெடென்ஷியலை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே டவுன்லோட் சைட் இப்படி தான் இருக்கும். இந்த விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதில் கிளிக்கில் இருக்கிற மாதிரியே ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வேணுமோ, என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். என்ன வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அதில் என்ன பேட்ச், அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராமா, இதில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ, QlikSense டெஸ்க்டாப் வேணுமா, சர்வர்ஸ் வேணுமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது QlikSense டெஸ்க்டாப் தான். ஸோ வந்து QlikSense டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பேட்ச், லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்க லேட்டஸ்ட் பேட்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் சைட் பேனலில் வந்து அங்கே டவுன்லோட்னு இருக்கும். எந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அது டவுன்லோட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எப்போவுமே மற்ற டூலை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே லான்ச் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து QlikSense டெஸ்க்டாப் வந்து ஃப்ரீ கிடையாது. QlikSense டெஸ்க்டாப் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு JSON ஃபைல் இருக்கணும். அந்த JSON ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா கிளிக் பிரான்ச் அப்படின்னு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் லாகின் பண்ணணும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ மை ப்ரொஃபைலில் போயிட்டு மை ப்ரொஃபைலில் போனீங்கனாலே உங்களுக்கு கீழே ஒன்று இருக்கும், QlikSense டெஸ்க்டாப் பற்றி லேர்ன் பண்ணணுமா அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு லேர்ன் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே வந்துமே அந்த டவுன்லோட் QlikSense டெஸ்க்டாப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா QlikSense QSD அன்லாக் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, QlikSense டெஸ்க்டாப் அன்லாக் ஃபைல் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு JSON ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த JSON ஃபைலை எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. டாக்குமெண்ட் ஃபோல்டரில் QlikSense அதுக்குள்ளே ட்ரையல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நாமளே க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த JSON ஃபைலை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் QlikSense நம்மளால் லான்ச் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா இது வந்து 60 டேஸ்க்கு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம JSON ஃபைலை வந்து புதுசாக மறுபடியும் டவுன்லோட் பண்ணி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். கிளிக்குள்ளே சென்ஸ்குள்ளே போனோன்னா ஆப்ஸ்ன்னு தெரியும். ஆப்ஸ்க்குள்ளே தான் நம்ம QlikSenseல க்ரியேட் பண்ணுற ஆப் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஃபோல்டர், இது நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையல் ஃபோல்டருக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் டவுன்லோட் பண்ண JSON ஃபைல். இதை நான் டவுன்லோட் பண்ணி இந்த ப்ளேஸில் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து QlikSense டெஸ்க்டாப் அந்த ட்ரையல் பீரியட் வந்து இப்போ நான் QlikSense டெஸ்க்டாப் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். QlikSense டெஸ்க்டாப் கொஞ்சம் ஓப்பன் ஆக டைம் எடுக்கும். இப்போ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டூல் பாரில் நம்மளுக்கு காட்டுது. இப்படி தான் வெல்கம் ஸ்க்ரீன் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இந்த லான்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட QlikSense டெஸ்க்டாப் ஆப் ஓவர்வியூ ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே தான் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே லிஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ ஆப் க்ரியேஷன் பண்ணுறதுக்கான ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நியூ ஆப் க்ரியேஷன் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா QlikSenseோட ஆப்பு.
நீங்கள் க்ரியேட் நியூ ஆப் கொடுத்தீங்கன்னா ஆப்போட நேம் கொடுத்து க்ரியேட் கொடுத்தீங்கன்னா நியூ ஆப் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஆப் க்ரியேட் பண்ணுறதுன்றதை சொல்லி காட்டுறேன்.